பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். 2 நாளாகமம் 1:6 கர்த்தரின் வாசஸ்தலத்தை சாலமோனும் சபையாரும் நாடி போய் அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் ஏன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்றால், கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கும் சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி, அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லோரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தன் தகப்பனாகிய தாவீது கர்த்தருக்கு முன்பாக செய்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் 1000 ஸ்தோத்திர பலிகளையும் பார்த்த கேட்ட சாலமோன் தாவீதுக்கு பின்பு தான் ராஜாவானவுடன் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி போய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் செய்கிற ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரத்தையும் கர்த்தர் மேல் இருக்கிற வைராக்கியத்தையும் வாஞ்சையையும் விசுவாசத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள், கேட்பார்கள். தாவீது செய்ததை சாலமோன் பார்த்தான், கேட்டான். அவனும் தன் தந்தை செய்ததை போல செய்தான். நாம் ஜெபிக்கிறதை, வேண்டுகிறதை, துதிக்கிறதை, ஆராதிக்கிறதை, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறதை, அவரை விசுவாசிக்கிறதை, அவர் மேல் வைராக்கியத்தோடு பயத்தோடும் பக்தியோடும் இருக்கிறதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை அப்படியே ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள், விசுவாசிப்பார்கள், பயப்படுவார்கள், வைராக்கியத்தோடு இருப்பார்கள். தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கேட்டு, அவன் கேட்ட ஞானத்தையும் விவேகத்தையும் மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்ததைப் போல நம்முடைய பிள்ளைகளின் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் கேட்காத பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் நம் கர்த்தர். எனவே நம்முடைய விண்ணப்பமும் வேண்டுதலும் துதியும் ஆராதனையும் ஸ்தோத்திர பலியும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணி ஆராதித்து விசுவாசித்து விண்ணப்பமும் வேண்டுதலும் ஸ்தோத்திர பலியும் செலுத்துவதை பார்க்கிற எங்களுடைய பிள்ளைகளும் அதன்படியே உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு நீர் கொடுக்கிற மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஆவியையும் அபிஷேகத்தையும் பெற்று இந்த உலகத்தில் பரிபூர்ண சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் பிள்ளைகளுக்கு தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.